ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ஸ்பேரோ. இதை எழுதினவங்க பால் லாரன்ஸ் டன்பர். இவர் ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன் ரைட்டர். இந்த பர்டிகுலர் போம் 1896 தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. இவரோட ஃபேமஸ் கலெக்ஷனான லிரிக்ஸ் ஆஃப் லோலி லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலெக்ஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் டோட்டலாகவே 2 ஸ்டான்ஸாக தான் இருக்குது. ஈச் ஸ்டான்ஸாலையும் 8 லைன்ஸ், டோட்டலாக 16 லைன்ஸ் இருக்கக்கூடிய சிம்பிளான லாங்குவேஜில் எழுதியிருக்கிறாரு. ஓவராலாக பார்க்குறோம் அப்படின்னா, நேச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக ஸ்பேரோ இருக்கும். நேச்சர் நம்மளோட லைஃப்பில் என்ன மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது, நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றத தான் ரொம்பவே அழகாக ஒரு சின்ன இன்சிடென்ட் வச்சு நரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்பேரோ அப்படின்றது ஒரு லிட்டில் பேர்ட், வெரி டைனி லிட்டில் பேர்ட். அதோட ஃபெதர்ஸ் வந்து ப்ரௌன் கலரில் ஸ்பீக்கரோட கிளாஸ் விண்டோவுக்கு பிசைட் அவுட் சைடில் அது நிற்குது. ஓகேவா? அதோட ஃபெதர்ஸை வந்து ஃப்ளட்டரிங் அப்படின்னு சொல்லும்போது அதோட ரெக்கைகளை அப்படியே அடிச்சுக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேகமாக அந்த ஸ்பேரோஸ் வந்து அதோட ரெக்கைகளை அடிச்சுக்குது. எதுக்காக அப்படின்னா, அந்த கிளாஸ் விண்டோ வந்து க்ளோஸாக இருக்குது. அது உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது, பட் அதால் உள்ளே வர முடியல. ஸோ அந்த விண்டோஸை வந்து ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வேகமாக அதில் அடிக்குது. ஸ்ட்ரெயின் இட் செல்ஃப், அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை நம்ம புஷ் பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கிரிப்ஸ் அப்படின்றது அது மேக் பண்ணுற அந்த சவுண்டு. ஸோ அந்த சவுண்டெல்லாம் மேக் பண்ணிவிட்டு 10 டைம்ஸ் இது ட்ரை பண்ணுது. 10 டைம்ஸ் அந்த ஃபெதர்ஸ் அப்படியே அடிக்குது. அந்த விண்டோ ஓப்பன் ஆயிருமா அப்படின்னு சொல்லி பார்க்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த விண்டோவை அதால் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அகெயின் அதே மாதிரி சவுண்ட் மேக் பண்ணுது. இப்போ ஒரு சைட்லேருந்து அதால் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்றதுனால இன்னொரு சைடு வந்து அது ஜம்ப் பண்ணுது. அங்கே போயிட்டு அந்த சவுண்டை வந்து மேக் பண்ணிகிட்டே இருக்குது. எதுக்காகனா, டு கால் தி ஸ்பீக்கர் உள்ளே இருக்கிறாரு, அவர் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணால் அவரை வச்சு எப்படியாவது இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லி அதோட அந்த ஸ்வீட் வாய்ஸில் அது ஒரு சாங் மாதிரி பாடுது. விச் மீன்ஸ் அதோட வாய்ஸே ஒரு சாங் மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த சாங் வச்சு எப்படியாவது உள்ளே இருக்கிற அவரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணிட்டா அவர் இந்த விண்டோவை ஓப்பன் பண்ணிடுவார், அவரோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணும்னு சொல்லி அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. பட் இவர் வந்து அவரோட ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறாரு. ஸோ அவர் பார்க்கல, நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, அவர் வந்து நம்மளை நெக்லெக்ட் பண்ணுறாரு, இக்னோர் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ஃப்ளைஸ் அவே, அது வந்து அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுச்சு. ஸோ இதை தான் சொல்கிறாங்க, நேச்சர் வந்து எப்போவுமே நம்மளை அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் நம்ம வந்து நேச்சரை விட்டு எப்போவுமே தூரமாக தான் இருக்கும். எப்போவும் விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறோம், டிவி பார்க்குறோம், ஃபோன் பார்க்குறோம். மோஸ்ட்லி இப்போ எல்லார் வீட்லேயும் ஏசி எல்லாம் மாட்டியாச்சு. ஸோ நமக்கு வந்து விண்டோ ஓப்பன் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. ஸோ நேச்சரை வந்து நம்ம ரசிக்கிறதுக்கு மறந்துட்டோம். ஈவன் அதுவே நம்மளை தேடி வந்தாலும் அதை ரசிக்கிறதுக்கு நம்ம மறந்துட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பீஸ், ஹோப், லவ், இது மூணுக்குமே சிம்பிளாக இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா. அது வந்து ஒரு ஸ்வீட் அண்ட் ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். அதோட கலராக இருக்கலாம், அதோட ஆக்ஷனாக இருக்கலாம், அது மேக் பண்ணுற அந்த சவுண்டாக இருக்கலாம். ஸோ அந்த ப்ளசண்ட் ஃபீலிங் அது கொடுக்கும். ஸோ ஹோப், லவ், பீஸ், இது மூணுக்கும் சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பேர்ட்ஸ் உங்ககிட்ட வருது. எங்கேருந்து? எர்த்தை நோக்கி, அபவ் ஸ்கைலேருந்து, ஹெவன்லேருந்து அது வருது. எங்கே வருது அப்படின்னா, நம்மளோட அந்த விண்டோ சில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது விண்டோவை வச்சிருக்கிற அந்த எட்ஜ், அதை சப்போர்ட்டுக்கு இருக்கிற அந்த ஒரு வால், அந்த இடத்துல வந்து அது நிற்கிது. இதில் அந்த பேட் வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, லவ், பீஸ், ஹோப், இது எல்லாமே பூமிக்கு கடவுள்கிட்ட இருந்து வர்றதாகவும் அது எல்லாமே நம்மளோட விண்டோஸை வந்து ரீச் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது எர்த்துக்கு வந்திருக்கு, ஹியூமனாக ரீச் பண்ணணும், ஹியூமனோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணும். எப்படி ப்ரிவியஸ் ஸ்டான்ஸால் அந்த பேர்ட் ட்ரை பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த இமோஷன்ஸ் எல்லாம் ஹியூமனை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இமோஷன்ஸ் எல்லாமே ஹியூமனை ரீச் பண்ணும்போது எர்த்லி இல்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே அது ஹீல் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பேர்ட் அப்படின்றது அந்த 3 இமோஷன்ஸ் அது எப்படி ஹியூமனை ரீச் பண்ண ட்ரை பண்ணுதோ அதே மாதிரி இந்த இமோஷன்ஸ் எல்லாமே ஹெவன்லேருந்து வந்திருக்கு. பட் நம்ம எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கோம். டிராஃபிக், ஹியூமன் லைஃப்பில் நமக்கு நிறைய வேர்ல்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா. எப்போவுமே ரஷ்ஷான ஒரு லைஃப்பை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ரொம்ப நாய்ஸியாக, எப்போவுமே பிரச்சனைகளோட, அடுத்தவங்களோடையா இருக்கட்டும், இல்லைனா நமக்குள்ளேயே நம்மளோட ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸோடு நம்ம இருக்கிறதுனால நம்மளால் மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இந்த 3 ப்ளசண்ட்டான இமோஷன்ஸை நம்ம கவனிக்கலை அப்படின்றத சொல்கிறாங்க. பீப்புள் எல்லாருமே அந்த டிராஃபிக்கில் ரொம்ப என்கேஜாக பிஸியாக இருக்கிறதுனால அவங்களால இந்த பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியல. அந்த பாசிட்டிவ் இமோஷனான லவ், பீஸ், இது எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஹியூமன் சோல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி லவ்லெஸ், ஒரு ஹோப்லெஸ் அண்ட் ஆல்சோ பீஸ்லெஸ் சோலாக தான் அது எல்லாமே இருக்குது. அவங்க எல்லாருமே ஒரு ஹார்ட்லெஸ் லைஃப் தான் லீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. டெட் அண்ட் ஹார்ட் மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ யாருக்கும் எந்த விதமான இமோஷன்ஸையும்
எல்லாத்தையும் கேரி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஹார்ட்டாக இருக்கட்டும், சென்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மெஷின் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. யாருக்கும் நேச்சரையோ இல்லை இமோஷன்ஸையோ ஹோல்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கும் டைம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபைனலி இதெல்லாமே நம்ம இழந்துட்டோம் அப்படின்றது நமக்கு எப்போ தெரியும்னா, கம்ப்ளீட்டாக நம்மக்கிட்ட இருந்து அது போகும்போது. எப்படி அந்த பேர்டு வந்து அந்த இடத்துல இருந்து பறந்து போனதுக்கப்புறம் தான் அது இல்லை அப்படின்ற அந்த ஆப்சன்ஸை நம்மளால் உணர முடிஞ்சதோ, அதே மாதிரி இந்த இமோஷன்ஸ் எல்லாமே இல்லை அப்படின்றத வந்து அதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயத்த நம்ம இழந்து போகும்போது தான் நமக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரொம்பவே சோல்ஃபுல்லாக நினச்ச, நம்ம ரொம்ப லவ் பண்ண ஒரு பர்சன் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா அவங்க நம்ம லைஃப்ல இருந்து போயிடுவாங்க. பட் போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்றது, இல்லையா? ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அதை நம்மளை விட்டு போகும்போது தான் அதை நம்ம இழந்துட்டோம் அப்படின்றதே நமக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹியூமனுக்கு ரொம்பவே அவசியமான 3 இமோஷன்ஸை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற அந்த மெஷின் லைஃப்பில் நம்ம இந்த இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்றத ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அந்த போமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.